பேர் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகங்க. அவங்க கேள்வி கேட்பாங்கடா. ரோகிணி இந்த வீட்டு மருமக தானே, அவ அமைதியா தானே நிக்கிறா. உன்னை தூண்டி விட்டு அந்த பின்னாடி சைலண்டா நிக்கிறா. முத்து, நான் யாரையும் தோண்டி எல்லாம் விடல. எனக்கு தோணுதா நான் பேசுறேன். யாருக்குமே விருப்பம் இல்லன்றப்போ எதுக்குப்பா இது? இது உங்க ரெண்டு பேருக்கும் வேணாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிட சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க என்னமா சைலண்டா இருக்கீங்க? ஏங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ அப்படியே செய்யுங்க. ஆனா மொத்தமா பிரிக்கிறேங்கிற பேர்ல இந்த வீட்டை பிரிக்க வேண்டாம். இது என் பேர்லயே இருக்கட்டும். தெரியும் விஜயா, அது உன் பேர்ல இருக்கு. உங்க அப்பா உனக்காக எழுதி கொடுத்தது. என்ன தெரியாம கடைசியில என் பேரையும் சேர்த்து எழுதிட்டாரு. பா, அவங்க வீடு போயிடக்கூடாதுன்னு தான்ப்பா அவங்க பாக்குறாங்க. நீ ஏமாலிடாதப்பா. என் பேர்ல இருக்கிற இந்த வீட்டை உங்க எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்டு கடைசியில நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை விரட்டி விட்டீங்கன்னா நான் எங்க போய் நிப்பேன்? ஜெயா, உன் சம்பந்தப்பட்ட எதையுமே நான் பிரிக்கல. கிராமத்துல எங்க அம்மா எனக்காக எழுதி வச்சிருக்கிற சொத்துக்களை மட்டும்தான் நான் பிரிக்கிறேன். போதுமா? சார், இங்க காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. ஒரு பையன் சம்மதம் சொல்றாரு, மத்த 2 பசங்களும் இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த வீட்டு மருமகள் என்ன சொல்றாங்க? நாளைக்கு சொத்து பிரிச்சு எழுதும் போது மருமகள்களும் சேர்த்து தான் கையெழுத்து போடணும். ரோகிணி, நீ என்னமா சொல்ற? அங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன செய்யணும்னு அவர் தான் சொல்லணும். அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதையே அவர் செய்யட்டும். சுருதி, உன் முடிவு என்னமா? ரவி பிரிக்க வேண்டாம்னு சொல்றான் அங்கிள். அவன் சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. மீனா, நீ என்னமா சொல்ற? இந்த வீட்டோட பெரிய சொத்தே எங்க மாமா தான். அவரை தவிர எதுவுமே எங்களுக்கு பெருசு இல்ல. என் புருஷனும் நானும் என்னைக்குமே சொத்து வேணும்னு நினைக்கவே மாட்டோம். உழைச்சு சம்பாதிக்கணும்னு தான் நினைப்போம். மாமா இப்ப இத முழு மனசா செய்யல. அப்படி செய்யற இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த குடும்பமும் சரி சொத்தோ சரி என்னைக்குமே பிரிய கூடாது அங்கிள். அப்பா, சொத்தை நீங்க பிரிக்க வேணாம். உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல. ஆனா ஒண்ணு, நான் சொத்தை கேட்டு ஏதாவது கேஸ் போட்டேன்னா யாரு என்ன எதுவும் கேட்காதீங்க. என்னது கேஸ் கொடுப்பியா? என்னங்க நீங்க மாமா கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீயும் முத்தும் அப்பாக்கு ஜால்ரா போட்டு சொத்தை முழுசா எழுதி வாங்கிக்கலாம்னு பிளான் பண்றீங்களா? எனக்கு என்னமோ உங்க 2 பேரோட ஐடியா அதுவா தான் இருக்கும்னு சந்தேகமா இருக்கு. மொத்த சொத்தையும் நீங்க 2 பேரும் ஆட்டைய போட பாக்குறீங்க. நான் சொன்னேன். நீ சொல்றதா இந்த வீட்ல நடக்கணுமா? இப்ப சொத்தை பிரிக்கலன்னு வச்சுக்க, கண்டிப்பா நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? எதுக்கு ஏதோ ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி வீட்ல போட்டுட்டு இருக்கீங்க? சார், சூழ்நிலை சரியில்லை. நாம இந்த விஷயத்தை அப்புறம் பேசுவோம். முதல்ல நீங்க பசங்க கிட்ட பேசுங்க. நம்மள எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் வக்கீல் சார் அப்புறம் கூட்டிட்டு வரேன். தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். பெத்தவன் மனமே பித்தம்மா, இல்லையின் மனமே கல்லம்மா. பனையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமாடா. சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே அர்த்தமில்லே. எப்பவுமே நான் எந்திரிச்சு கோலம் போடுற நேரத்துல தான் மாமா வாக்கிங் போவாங்க. இன்னைக்கு நான் எந்திரிக்கும் போதே கதவு திறந்திருந்துச்சு. முன்னாடியே வாக்கிங் போயிட்டாரோன்னு நினைச்சேன். இந்நேரத்துக்கெல்லாம் வந்திருப்பாங்க. ஆனா இன்னும் காணோம். யாருகிட்ட நின்னு பேசிட்டு இருப்பாரு, வருவாரு. மாமா இன்னைக்கு சீக்கிரம் வாக்கிங் போயிட்டார் போல, இன்னும் வரவே இல்ல. ஒரு எப்போ இந்த டைம் தானே போவாரு? உள்ள பாத்ரூம்ல இருக்கியா? ஏன்டா கத்திக்கிட்டே இருக்கே? அவர்தான் வீட்ல இல்லன்னு சொல்றேன்ல. நீ அப்பாவை பாத்தியாடா? நான் இப்பதான்டா எந்திரிச்சேன். ஒருவேளை அங்கிள் வேற வேலையா வெளியே போயிருக்கலாம். இல்ல ஸ்ருதி, அப்படியே போனாலும் மாமா சொல்லிட்டு தான் போவாரு. அதுவும் இவ்ளோ காலையில எங்க போறாரு? போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒரு எப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாரு. எப்பவும் ஃபுல் சார்ஜோட தான் வச்சிருப்பாரு. அப்ப இந்த மாதிரி சொல்லாம கிளம்ப இது வரைக்கும் எங்கேயும் போனது கிடையாது. ஏங்க, ஆமா ஏதோ எழுதி வச்சுட்டு எழுதி போயிருக்காரு. வச்சு போயிருக்காரா? என்ன படி. எல்லாரும் என்ன தேடுவீங்கன்னு தெரியும். எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். என்ன யாரும் தேட வேண்டாம். நேரம் வரும்போது நானே வந்துடுவேன். எல்லா பிரச்சனை காரணம். ஏண்டா இப்படி அவர் வீட்டை விட்டு போக வச்சுட்டேடா? ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சுட்டு அவர்கிட்ட சொத்தை பிரிச்சு கேட்டா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நீங்க 3 பேரும் என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. அவரை கண்டுபிடிச்சு அவர் காலை பிடிச்சு கெஞ்சியாவது அவரை இங்க கூட்டிட்டு வரீங்க. அவர் இல்லாம நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். மாமா, அப்பா அங்க வந்தாரு. யாரு? அண்ணாமலையா? இங்க வரலையாப்பா? இல்ல மாமா, அப்பா வீட்டுல இல்ல. அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு எதை பத்தி யோசிக்க மாட்டேன், கொன்னே போட்டுரு. மனோஜ், இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கிள காணோன்னு எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. இன்னைக்கு அவர் வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீதான். எல்லாமே உன்னாலதான். என்ன என்னால? நீ என்கிட்ட வந்து கத்துற? நான் அவரை வெளில போக சொன்னேன். மத்தவங்க மாதிரி நீ என்ன கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு மனோஜ் கத்துற? உன்னாலதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. நீ அவர்கிட்ட சொத்தை பிரிச்சு தர சொல்லி கேட்ட. அந்த வருத்தத்துல பாவம் அவர் எங்கேயோ போயிட்டாரு. இப்ப இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி ஆன்ட்டி ஏன் மேல பழிய போட்டிருக்காங்க. பழியெல்லாம் போடல. அம்மா சொல்றது உண்மைதானே? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். என்ன மனோஜ், உங்க அம்மா மாதிரி நீயும் நான் தான் காரணம்னு சொல்ற? உன்னால தான் இது ஆரம்பிச்சது. சொத்தை பிரிச்சு தர சொல்லி நான் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னா? நான் எது கேட்டேன்? பணம் கேட்டு வீடு தேடி வந்து ஒருத்த மிரட்டுறான். இதுக்காக அவங்க கிட்ட நான் கடன் வாங்கினேன். 275 வீட்டுக்கு ஒரு பெரிய ஆர்டர் புடிச்சிட்டு வந்திருக்குன்னு சொல்லி தானே என் தலையில கொண்டு வந்து வச்ச. அதை நம்பி தானே கடன் வாங்கினேன். இது ஆரம்பிச்சது எல்லாமே உன்னால தான். நான் உன்னை கடன் வாங்க சொன்னா? இல்ல ஆபீஸ் போடு புதுசா பிஏ சேர்த்துக்கணும் நான் வந்து உன்கிட்ட சொன்னா? எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிட்டு இப்ப மொத்தத்தையும் ஏன் தலையில தூக்கி போடுற? நான் எல்லாமே உன் நல்லதுக்காக மட்டும் தான் பண்ணேன். நான் மட்டும் என்ன நாசமா போறதுக்காக பண்ண? ஒரு பெரிய ஆர்டர் தக்க வச்சுக்கணும்னா அதுக்கேத்த கெபாசிட்டி நம்ம கிட்ட இருக்கணும். ஆர்டர் கொடுத்தவங்க நம்மள நம்பணும்.
கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஆபீஸ் எல்லாம் போட்டது. நீ இந்த ஆர்டர் மட்டும் எடுத்து கொடுக்கலனா நான் இதெல்லாம் பண்ண போறேன். இங்க பாரு மனோஜ், நீ ஆபீஸ் போடும்போதே நான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். நீ ஏன் பேச்ச கேட்டியா? உன் பேச்ச கேட்டதனால தான் நான் இந்த நிலைமையில நிக்கிறேன். இல்லனா நான் பாட்டுக்கு ஷோரூம் ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். பெரிய ஆர்டர், பெரிய பிசினஸ் ஆசையை வளர்த்து இப்ப என்ன கடங்காரனா நிக்க வச்சிருக்க. மனோஜ், உங்க அப்பா எங்க போயிருக்காருன்னே தெரியல. அத பத்தி நீ கவலைப்பட மாட்டியா? எதுக்கு கவலை பண்ணோம்? அவர் என்ன தொலைஞ்சா போயிருக்காரு? எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்க கூடாதுன்னா கிளம்பி போயிருக்காரு. அங்கிள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஆண்டி என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. இப்ப எனக்கு அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படின்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அப்படின்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு.